ஒரு கொலைகாரன் பரோலில் வருகிறான், அவனை கொண்டாடுகிற சமூகம் இந்த சமூகமாக இருக்கிறது. வெட்கப்பட வேண்டாமா? எந்த காரணமும் இல்லாமல் அவனை இட்டுக்கொண்டு போய் ஒரு இடத்திலே பதுக்கி வைத்து அவன் குரல் வளையை அறுத்து கழுத்தை அறுத்து கசாப்பு கடையிலே ஆட்டுக்குட்டி கழுத்தை அறுப்பது போல அறுத்து படுகொலை செய்தவன் மாவீரனா? அவனை கொண்டாடலாமா? இது எவ்வளவு பெரிய ஒரு கேடான கலாச்சாரம். இப்படிப்பட்ட கலாச்சாரம் உள்ளவர்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் வந்தால் என்ன ஆகும்? பாஜகவின் நண்பர்கள் யார்? RSS நண்பர்கள் யார்? RSSக்கும் பாஜகவுக்கும் சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதிலே உடன்பாடு உண்டா? சாதிய பாகுபாடுகளை களைய வேண்டும் என்பதிலே உடன்பாடு உண்டா? அதற்காக இன்றைக்காவது அவர்கள் போராடி இருக்கிறார்களா? கருத்து சொல்லி இருக்கிறார்களா? திருமாவளவன் திமுகவிலே 2க்கும் 3க்கும் போய் நின்றுகிட்டு இருக்கிறார் அப்படின்னு விமர்சனம் செய்கிறவன், நான் கண்ட களங்களை உன்னால் பட்டியலிட முடியுமா? எத்தனை கொதி நிலையில் போய் மக்களோடு நின்று இருக்கிறோம். என்னுடைய உயிருக்கே பாதுகாப்பில்லை என்கிற நிலையில் களத்திலே நின்று இருக்கிறோம். ஒரு இடத்தில் கொடியேற்றிவிட்டு இன்னொரு இடத்தில் கொடியேற்றுவது முடியுமா என்கிற அளவுக்கு அந்த தூரத்தை கடப்பதே எங்களுக்கு ஒரு சவால். அது ஒரு யுத்த களத்தை போல் நாங்கள் சந்தித்திருக்கிறோம்.